உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் thumbnail பார்த்து இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு. How to be successful in your professional life அப்படின்னு நவம்பர் மாதத்தில் வந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் படித்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு 15 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு டம்ப் பண்ணி கொடுக்க முடியாது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இல்லை நம்ம கெரியர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக 3 விஷயம் தேவை. அது வந்து ஸ்கில்லு, ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட்டு. இது 3ஓட காம்பினேஷன் தான் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி அதில் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரையும் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் என்ன, நம்ம கெரியர் என்ன அப்படின்றத நம்ம எப்போ டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம ஸ்டடீஸ் முடிகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அது முடிஞ்சாலும் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம அதை சூஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கெரியர் ஐடியாவோ எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நம்ம ஒரு ஜாபுக்கு போகும்போது அந்த ஜாபை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அடுத்த ஐடியாஸ்லாம் வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக முன்னாடியே யோசிக்கும்போது நீங்கள் வேறு நிறையா வந்து இன்னும் பெட்டராக வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையுமே உங்களோட ஸ்டடீஸ் முடியறதுக்கு முன்னாடியே அதை சூஸ் பண்ணிடுங்க. டிஃபைன் யுவர் கோல்ஸ். அதாவது நம்மளுக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று லாங் டேர்மில் இருக்குது, செகண்டு ஷார்ட் டேர்மில் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பற்றி வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா முடிஞ்ச வரையுமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து குறிப்பிட்ட காலம் வரையும் தான் நம்ம வச்சுருப்போம். அது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குல்ல, அதுவும் சொல்லப்போனால் ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரே ஒரு லாங் டேர்ம் கோல் மட்டுமே நம்ம லைஃப் இல்லை. ஏன்னா கடைசியில் அது இல்லாமல் போகும்போதோ இல்லை அதை நம்மளால் அச்சீவ் பண்ணாமல் போகும்போதோ நம்ம லைஃப் இல்லை, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் முடிஞ்ச வரையுமே இந்த பிரச்சனையை இப்போ நான் முடிக்கணும், இதில் நான் இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு கோல் இருந்தாலும் உங்களோட லாங் டேர்ம் கோலும் நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்னா பிரேக் டவுன் பண்ணி சின்னதாக ஸ்மாலாக அதை குறைச்சிடணும். அதாவது அந்த லாங் டேர்ம் கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த லாங் டேர்ம் கோலும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நீங்கள் அது இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு மொத்தமாக ஒரு பணத்தை எனக்கு 30 வயசில் நான் போய் அதை சேர்த்து இல்லை அதை நான் ஒரு இடத்துல இருந்து இஎம்ஐ வாங்கி நான் அந்த வீடை கட்டுவேன் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த லாங் டேர்ம் கோலை நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே அதுக்கான சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாங் டேர்மில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பாகம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது உங்களோட அதை எப்படி சொல்கிறது, உங்களோட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துட்டு அந்த ஃபுல் மணி வரும்போது உங்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது கரெக்டாக இருக்கும். இது மாதிரி விஷயந்தான் உங்களோட ஆஃபீஸில் நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு போகணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் வச்சுக்கணும். அதை லாங் டேர்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் போகும்போதோ இல்லை அதை கிடைக்காமல் போகும்போதோ இல்லை உங்களுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸில் சீனியர்ஸ் இருக்கும்போதோ அது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரையுமே லாங் டேர்மாக அதை பிரேக் பண்ணி ஷார்ட் டேர்மாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், குறிப்பிட்ட டைமாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதாவது முடிஞ்ச வரையும் டைம் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஷார்ட் டேர்முக்கே நம்ம அதிக அளவில் டைம் கொடுக்கும்போது நம்மளோட லாங் டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட பேஷன் இருக்கும், இதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையுமே லாங் டேர்முக்கு வந்து கொடுக்குற டைமை விட ஷார்ட் டேர்ம் வந்து நீங்கள் டைம் பவுண்ட்ரிஸ் வச்சாகணும். எல்லாம் லாங் டேர்ம்ன்றது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே போக போகுது, குறிப்பிட்ட டெக்கேட்ஸ் வந்து தாண்டும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஷார்ட் டேர்முக்கும் ஒரு அந்த மாதிரி 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்னு வைக்காமல் ஒரு 12 மந்த்து 7 மந்த்து அப்படி அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி அச்சீவ் பண்ணுறது தான் நீங்கள் ஷார்ட் டைம்லேயே வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயும் என்னோடய ப்ராடக்டோட சேல்ஸ் எல்லாம் நான் இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் எல்லா கோலுக்குமே ஒரே ஈக்குவலான வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஒரு கோல்ஸ்க்குமே ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கும். அது ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் நம்ம லைஃப்பில். அப்படின்னு இருக்கும்போது எல்லா கோலுக்குமே ஒரே விதமான வேல்யூ நீங்கள் தந்தீங்க அப்படின்னும்போது அதுக்கு ஒரே விதமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே விதமான எமோஷனல்ஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போகும். ஏன்னா சின்ன விஷயத்துக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம், பெரிய விஷயத்துக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்த அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னும்போது அந்த விஷயம் அது நம்மளுக்கு அவ்வளோ இது இல்லை, நம்மளுக்கு அடுத்த விஷயம் இருக்குது, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுலேயே உட்காந்துக்கிட்டு அதுவும் போச்சு, இது நம்மளோட கோல் தானே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அடுத்த கோல் இதை விட பெருசு, நம்ம அதுக்காக டைம் போடணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது உங்களோட ஒவ்வொரு கோலுக்குமே லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அதுக்கான ஈக்குவல் வேல்யூ கொடுக்காதது, அப்புறம் லாங் டேர்மில் இருக்க கோலை வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஸ்மால் கோல்ஸாகவே மாற்றிக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் கோல் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஏன்னா முடியாது, இந்த டைம்குள்ளே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம முட்டாள்தனமாக இப்படி பண்ணக்கூடாது. முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டைம் வச்சுக்கும் போது அது முடியல, அந்த டைமுக்குள்ளே அது முடியலை அப்படின்னும் போது நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காமல் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1. அதாவது ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களோட கோலை டிஃபைன் பண்ணும், அந்த கோலில் லாங் டேர்ம் எது, ஷார்ட் டேர்ம் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். தேர்டு வந்து லாங் டேர்ம் கோலை பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் டேர்மாக நீங்கள் மாற்றி வச்சுக்கணும். ஃபோர்த்து விஷயம் வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எல்லா கோலுக்கும் ஈக்குவலான வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.